என்ன எல்லாரும் ரெடி தானே? இந்த பக்கத்தில் நான், ஏஞ்சல், தேஜா ஒரு டீமு, அந்த பக்கம் ரோஜா, தியா, கீர்த்தி ஒரு டீம். ஓகேவா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். யார் ஃபர்ஸ்ட் 3 கோல் போடுறாங்களோ அவங்க தான் வின்னரு. ஃபர்ஸ்ட் நானே ஸ்டார்ட் பண்றேன். இந்தாங்க. தேஜாக்கா, நீங்க என்னதான் பண்ணாலும் உங்ககிட்ட நான் பால் தர மாட்டேன். கீர்த்தி அக்கா, இந்தாங்க புடிங்க. பால் புடுற புடுற. ஐயம்மா. ஐயா தேஜாக்கா, என்னாச்சு? இந்த கீர்த்தி பால் புடி. ரொம்ப தேங்க்ஸ் ரோஜா. கரெக்ட்டா என்கிட்ட பால் புடி. இப்ப அடிக்கறேன் பாரு கோல். ஓ மை காட். என்ன இது? யார் இந்த பால் இங்க வரைக்கும் தூக்கி போட்டது? கண்டிப்பா அவங்களுடைய வேலையா தான் இருக்கும். ட்விங்கிள் பாத்தியா? ஓ மை காட் கீர்த்தி, அவங்க கிட்ட பால் போயிடுச்சு. இப்போ என்ன பண்றது? டோரா, அது எங்க பால் தான், கொஞ்சம் கீழே போட முடியுமா? பாத்தியா ட்விங்கிள், பால் தூக்கி போட்டது மட்டும் இல்லாம திரும்பவும் கீழே எடுத்து என்ன போட சொல்றாங்க. இப்போ நான் பால் போடணுமா ட்விங்கிள்? நீயே சொல்லு. நோ டோரா, நம்ம அவங்க கிட்ட இந்த பாலை கொடுக்கவே கூடாது. அவங்க இன்னைக்கு நாள் ஃபுல்லா விளையாடவே கூடாது இந்த பாலை வச்சு. டோரா, இவனுக்கு என்ன தைரியம் இருந்திருக்கணும்? ஜஸ்ட் மிஸ் டோரா, இல்லனா நம்ம ஃபேஸ்லயே பட்டு இருக்கும். என்ன ஆகி இருக்கிறது? இவனுக்கு என்ன தைரியம் இருக்கும்? டோரா, எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. நம்ம ஏன் அவங்க கூட போய் விளையாட கூடாது? அதாவது நம்ம அவங்களுடைய ஆப்போனன்ட் டீமை விளையாடலாம், அவங்கள வின் பண்ணலாம். நம்ம கிட்ட பால் தூக்கி போட்ட மாதிரி அவங்க முகத்திலேயே பால் தூக்கி போட்டு பஞ்சர் ஆக்கலாம். எனக்கு நல்லாவே ஃபுட்பால் விளையாட தெரியும். நான் இதுல எக்ஸ்பர்ட் தெரியுமா? கண்டிப்பா நம்ம தான் வின் பண்ணுவோம். சூப்பர் ஐடியா ட்விங்கிள், உனக்கு தான் நல்லா விளையாட தெரியும்னு வேற சொல்றேல்ல. ஹே ராஜு, இங்க பாருங்க, நாங்களும் இந்த கேமுக்கு வரோம். நாங்க உங்களுடைய ஆப்போனன்ட் டீமா விளையாட போறோம். ஓகேவா? அப்பதான் நாங்க உங்களுக்கு இந்த பாலையே கொடுப்போம். சரி, வரட்டும் வரட்டும், பாத்துக்கலாம். நம்ம பாலை மட்டும் வாங்கிக்கிட்டு அனுப்பிடலாம். ஏய் சீக்கிரம் வாங்க கீழே. ஓகே டோரா, ஃபர்ஸ்ட் இங்க எங்க கோல் போஸ்ட் இருக்குன்னு சொல்லிடுவோரா. நம்ம எந்த பக்கம் கோல் போடணும்? இங்க தெரியுது பாத்தீங்களா? இந்த லைனை தாண்டி நீங்க பால் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோல். ட்விங்கிள், இந்த வில்லேஜ்ல நீ கோல் போஸ்ட்ல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ட்விங்கிள். இவதான் ஏதோ ஒரு இமேஜினரா ஒரு லைன் சொல்றால, நம்ம அதை வச்சே ப்ளே பண்ணுவோம். வாங்க கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். தியா, அப்படிதான் நல்லா பால் நல்லா பார்த்து தள்ளு. ட்விங்கிள் ரெடி? டோரா, நான் ரெடியா இருக்கேன் டோரா. ஓ மை காட். ஏய் ட்விங்கிள், உனக்கு என்னாச்சு ட்விங்கிள்? கண்ணை மூசி பாரு ட்விங்கிள். இதுதான் எக்ஸ்பெக்ட்னு சொன்னதா? இப்படி பாலால அடி வாங்கிக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கியே, கண்ணை மூசி பாரு ட்விங்கிள். என்ன டென்ஷன் ஏத்தாத. சாரி டோரா, கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன். அந்த நேரத்துல இந்த ராஜு பையன் என் மேல பாலை போட்டுட்டான். ஓகே டோரா, இப்போ நான் ஓகே. இப்போ பாரு அவங்க மூஞ்சல எப்படி அடி வாங்க வைக்கறேன்ட்டு. என்ன பத்தி உங்க ரெண்டு பேருக்கும் தெரியாது. நீ விளையாடுறப்ப எவ்வளவு பெரிய பிளேயர் தெரியுமா? எந்த நம்பிக்கை பாலே இல்ல. ஏன்கி தேவா, இப்ப அடிக்கிற பாருங்க கோல். ஹே கோல் கோல். அடடா, என்ன இது? நம்ம இந்த பக்கம் தானே கோல் போடுறோம். நான் தெரியாம அந்த பக்கம் கோல் போட்டுட்டேனே. ஏய் கோல் கோல். அக்கா, நீங்க தெரியாம இந்த பக்கமே பால் அடிச்சிட்டீங்க. கோல் கோல் கோல். ஹே ட்விங்கிள், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ எனக்காக விளையாடுறியா இல்லனா அவங்களுக்காக விளையாடிட்டு இருக்கியா? எனக்கு சுத்தமா புரியல ட்விங்கிள். நீ ஒரு தடவை நீ ஃபுட்பால் பிளேயர், இதுல எக்ஸ்பர்ட் அப்படினு சொல்லிட்டு இருக்காத. எனக்கு ரொம்ப கோபம் வந்துரும் பாத்துக்கோ. கீர்த்தி, பால புடி கீர்த்தி. அப்படியே இந்த பக்கம் தள்ளு. தேஜாக்கா, அப்படியே லாக் பண்ணுங்க. அண்ணா, இப்ப பாருங்க, நான் கோல் அடிக்கிறேன். ஓ மை காட் மம்மி. டோரா, உனக்கு என்னாச்சு டோரா? தியா, உனக்கு என்ன தைரியம் இருந்தா எங்க டோரா மேல பாலை தூக்கி போட்டுருப்ப? டோரா, கண்ணை மூச்சு பாரு டோரா. ஓ மை காட், டோரா மயக்கமாயிட்டா போலயே. டோராக்கா, கண்ணை மூச்சு பாருங்கக்கா. சாரிங்கக்கா, நான் வேணுதுக்குன்னா பால் அடிக்கலங்கக்கா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து சாரி கேக்குறியா? உனக்கு என்ன தைரியம் இருக்கணும்? இருங்க, நான் போய் எங்க ஸ்டெஃபி ஆண்டி கூட்டிட்டு வரேன். ஆண்டி இங்க பாருங்க ஆண்டி. ட்விங்கிள், டோரா, இங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஜூஸ் போட சொன்னீங்கல்ல, அங்க ரெடியா இருக்கு பாருங்க, வாங்க குடிக்கலாம். என்னாச்சு ட்விங்கிள்? எதுக்கு டோரா இப்படி ரொம்ப டயர்டா படுத்துட்டு இருக்கான்? இவ ஃபேஸ் ரொம்ப டிஃபரண்டா இருக்கு. ஆண்டி, அது எதுக்கு கேக்குறீங்க? இந்த பக்கத்து வீட்டுல ஒரு தியான்னு ஒரு பொண்ணு இருக்குல்ல ஆண்டி, அந்த பொண்ணு நம்ம டோரா முகத்திலே பால் தூக்கி போட்டுட்டா ஆண்டி. அதனால தான் இவன் மயக்கமாயி இப்படி படுத்துட்டு இருக்கான். அந்த ராஜு பையனும் என் மேல பால் தூக்கி போட்டான். ட்விங்கிள், இதெல்லாம் நம்ம சும்மாவே விடக்கூடாது. வா ட்விங்கிள் என் கூட. ஏ ராஜு, என்னடா இது? அந்த ட்விங்கிள் போய் அப்படியே அந்த ஸ்டெஃபி ஆண்டி கிட்ட சொல்லிட்டு இருக்கா போலியே.
சீக்கிரம் சீக்கிரம் வாங்க ஆண்டி, எனக்கு இருக்கு பாருங்க உங்க எல்லாருக்கும் ஒரு கச்சேரி. வரட்வெங்கல், ஹே தியா, உனக்கு என்ன தைரியம் இருந்திருக்கணும்? முகத்தை மட்டும் நல்லா குழந்தை மாதிரி அப்பாவி மாதிரி வச்சுக்கிட்டு இருக்க, ஆனா பண்ற ஒவ்வொரு சேரியும் ரொம்ப பெருசா இருக்கு. இப்ப எதுக்கு நீ டோரா முகத்துல பால தூக்கி போட்டு இருக்க? உனக்கு என்ன தைரியம் இருந்தா இப்படி பண்ணி இருப்பேன்? ட்விங்கிள், இவ சாரி கூட சொல்லலையா? நோ நோ ஆண்டி, இவ சாரி கூட சொல்லவே இல்ல. நான் அப்பவே நினைச்சேன் இவங்கெல்லாம் தப்பு பண்ணிட்டு ஒரு சாரி கூட சொல்ல மாட்டாங்க, அந்த ஒரு டிசிப்ளின் கூட இவங்க கிட்டலாம் இருக்காது. பொன்னி, தேவி, யார் இருக்கீங்க உள்ள? உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா வெளியே வாங்க. உங்க பசங்க இங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஆண்டி, எதுவுமே தெரியாம இப்படி கோவப்படாதீங்க. அவங்க தான் விளையாடுறதுக்கு வந்தாங்களே, நாங்க தெரியாம தானே பாலை போட்டுட்டோம். என்ன சத்தம் வெளியே? அட ஸ்டெஃபி, என்ன அதிசயமா இருக்கு, எங்க வீட்டு வரைக்கும் வந்திருக்கீங்க. இன்னைக்கு மழை தான் பெய்ய போது பாருங்க. என்ன காபி தூள் எதனா வேணுமா? சொல்லுங்க, என்ன வேணும்? பொன்னி, உங்க வீட்டுல இருந்து எங்க வீட்டுக்கு ஒரு பொருள் தேவையில்லை. இங்க பாரு, உன் பொண்ணு அப்புறம் இந்த ராஜு, இவங்க 2 பேரும் தான் எங்க வீட்டு பசங்க மேலே பாலை எட்டி உதச்சிருக்காங்க. இப்ப அங்க டோர மயக்கத்துல இருக்கா தெரியுமா? அட என்னங்க சொல்றீங்க? ஏ தியா, ராஜு, என்ன சொல்றாங்க இவங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா, அந்த அக்காங்க தாமா வேணும்னே வந்து விளையாடுறதுக்கு சேர்த்துக்கறாங்க. நாங்க ஒண்ணும் கூப்பிடலமா அவங்கள. அது மட்டும் இல்லாம விளையாடும் போது இந்த மாதிரி பால் பாடுறதுல சகஜம் தானம்மா. அதுக்கு போய் இப்படி வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கம்மா. சொல்லி தப்பில்ல, வளர்த்த உங்களை தான் சொல்லணும். உங்க பசங்களை நீங்க எப்படி வளர்த்திருக்கீங்க பாருங்க. விளையாடும் போது பார்த்து விளையாடணும் கூட தெரியாதா? இப்படிதான் பால் தூக்கி அடிப்பாங்களா? ஸ்டெஃபி ஆண்டி, கீர்த்தி தான் முதல்ல பால்கனி வரைக்கும் பால் தூக்கி போட்டா. என்ன சத்தம் வெளியே? பசங்களாம் வெளியே தானே விளையாடிட்டு இருக்காங்க. அட அங்க இருக்காங்க. என்னாச்சு? என்ன சண்டை போட்டுட்டு இருக்காங்க? பொன்னி, என்னாச்சு பொன்னி? ஸ்டெஃபி, என்னாச்சு? எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? வாங்க வாங்க கயல், நெக்ஸ்ட் உங்க வீட்டுக்கு தான் வரலான்ட்டு இருந்தேன். இந்த கீர்த்தி என்ன வேலை பண்ணிருக்கான்னு பாருங்க. எங்க பசங்க பால்கனில உட்கார்ந்துட்டு இருக்கும் போது பால்கனி வரைக்கும் பால் தூக்கி போட்டிருக்கா. இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தா அவங்க முகத்திலே பட்டிருக்கும் தெரியுமா? கயலக்கா பாருங்கக்கா, இந்த தியாவும் ராஜுவும் தெரியாம அவங்க முகத்துல பால் தூக்கி போட்டுட்டாங்களாம். அத போய் இவ்வளவு பெருசா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கக்கா. பாருங்கக்கா, நான் இங்க சும்மா வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க உங்க பசங்களுக்கு எப்படி விளையாடணும் கூட சொல்லி தரலையா? இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தா எங்க விண்டோஸ் எல்லாமே நேரத்துக்கு உடஞ்சு போயிருக்கோம் தெரியுமா? அந்த விண்டோஸ்லாம் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம் தெரியுமா? உங்களுடைய 1 month சேலரி கூட அது ஈக்குவல் ஆகாது. பசங்களை நான் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், பார்த்து விளையாடுங்க பார்த்து விளையாடுங்கன்ட்டு. இப்போ பாருங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை வீட்டு வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஆனா ஆண்டி, எங்க மேல அவ்வளோ தப்புலாம் இல்லைங்க ஆண்டி. இந்த ஆண்டி மொத்த பழியுமே எடுத்து எங்க மேலேயே போடுறாங்க. அவங்க தான் வேணுத்துக்குனே விளையாடலான்னு சொல்லிட்டு வந்தாங்களே, அவங்க தான் முதல்ல எங்க மேலாம் பால் தூக்கி போடலான்ட்டு பிளான் போட்டது. தெரியாம நாங்க அவங்க மேல பால் போடுறதுக்கு ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. சரிடா சரிடா, அமைதியே இருடா கொஞ்ச நேரம். ஸ்டெஃபி, எங்களை மன்னிச்சுக்கோங்க. எங்கள் பசங்க பல தப்புக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இப்போதைக்கு சமாதானமாக போங்க, அவளுக்கு எதுவும் ஆகாது. தெரியாமல் பசங்க விளையாடும் போது போட்டுட்டு இருப்பாங்க, இதெல்லாம் சகஜம் தானே. ஹே பசங்களா, இதுவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்கா இருக்கட்டும். ஹே ட்விங்கிள், வா கிளம்பலாம். இன்னும் ஒரு தடவை எங்க கூடலாம் வந்து விளையாடாதீங்க. பசங்களா, இனிமேல் அவங்களே விளையாட்டுக்கு வரேன்னு சொன்னாலும் நீங்கள் சேர்த்துக்காதீங்க, சரிங்களா? அக்கா பாருங்கக்கா, இவங்க இன்னும் வீடு வரைக்கும் தான் வந்து சண்டை போடாமல் இருந்தாங்க. இப்போ வீடு வரைக்கும் வந்து சண்டை போட்டுட்டு போகிறாங்க. அவங்கள சொல்லி தப்பு என்ன இருக்குது? எல்லாம் இவளுங்களை சொல்லணும். சரி சரி விடு பொண்ணி, அவங்கள பற்றி தான் உனக்கு தெரியாதா? சரி, நாளைக்கு ஸ்கூல் இருக்குது, அதை மறந்துடாதீங்க. இந்த பிரச்சனையில் ஸ்கூலுக்கு லீவ் போட்டுடலான்னு நினைக்காதீங்க. சீக்கிரம் சீக்கிரம் விளையாடிட்டு வீட்டுக்கு வாங்க. என்னமோ சீக்கிரமாக சாப்பிட்றதுக்கு வாங்க. சே, இன்னைக்கு லாஸ்ட் டே, நாளைக்கு ஸ்கூல் திறக்கிறாங்க, ஜாலியாக விளையாடலான்ட்டு இருந்தா இப்படி மூடையே வந்து ஸ்பாயில் பண்ணிட்டு போயிட்டாங்களே. சரி, ஓகே ஓகே ராஜு, ஏன் இப்படி எல்லாரும் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க? ஏய் ஏஞ்சல், என்ன இது? திரும்பவும் பாலா தானே இப்போ பிரச்சனையே வந்துச்சு. இது என்ன திரும்பவும் பால் எடுத்துட்டு வந்திருக்க? ரோஜாக்கா, இத பத்தி உங்களுக்கு தெரியாதா? இது ஸ்ட்ரெஸ் பால்க்கா, சூப்பரா இருக்கும் தெரியுமா? இங்க பாருங்க, இது இப்படி நல்லா பிரஸ் பண்ணனும் தெரியுமா? பிரஸ் பண்ணும்போது நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கம்மியாகும், ஜாலியா இருக்கும் விளையாடுறதுக்கு. ஏய் என்னதியா அப்படி போச்சு அமுக்குற? உடைஞ்சிட போகுது, அதுக்குள்ள என்ன இருக்குது? உடையாம இருக்கு, நீ இப்படி அழுத்துறாத. ரோஜா, இதுக்குள்ள ஆல்பேஸ் மாதிரி ஃபில் பண்ணிருப்பாங்க, சூப்பரா இருக்கு ரோஜா. இந்த நீ ஒரு வாட்டி பிரஸ் பண்ணி பாரு. இங்க பாரு, நான் இந்த நெட்டை எடுத்துட்டு பிரஸ் பண்றேன் பாரு.
பலூன் மாதிரி இருக்கே, இது நீ செஞ்சதா? ஆனா ஓரளவுக்கு அதே மாதிரி தான் இருக்குது. ஆனா என்ன இது இன்னும் கொஞ்சம் சாஃப்டா இருக்குது தியா. ஓகே தியா, நீ இந்த பலூனுக்குள்ள என்ன போட்டிருக்க? அக்கா நான் இதுக்குள்ள ஆர்பிஸ் பால்தான்க்கா போட்டிருக்கேன். பாருங்கக்கா, அக்கா இது பலூன்ல ஊற வச்சிட்ட பிறகு போடுறது ரொம்ப கஷ்டம்க்கா. நான் அதனால தான் ஒரு நாளைக்கு முன்னாடியே பலூனுக்குள்ள 2 டீஸ்பூன் ஆர்பிஸ் பால் போட்டு தண்ணி ஊத்தி முடிச்சு போட்டு வச்சிடுவேன் தெரியுமா? அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்க்கும்போது அது அப்படியே குண்டு குண்டா இவ்வளவு பெருசா மாறிட்டு இருக்கும்க்கா. ஓ அப்படியா தியா? பட் ஆனா இந்த ஆர்பிஸ்க்கும் நீ வச்சிருக்க ஆர்பிஸ்க்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு தெரியுமா? இங்க பாத்தியா, இந்த ஆர்பிஸ் உடையவே மாட்டுது. ஆனா நீ எடுத்துட்டு வந்திருக்க ஆர்பிஸ் பாத்தியா, கொஞ்சம் டச் பண்ணாலே உடைஞ்சிடுது. தியா நான் வேணா உனக்கு ஒன்னு கட் பண்ணி காமிக்கிறேன் பாரு. இதுக்குள்ள அப்படி என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். பாரு தியா, இதுக்குள்ள ஆர்பிஸ் மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஆனா இது பார்க்கிறதுக்கு ஆர்பிஸ் மாதிரியே இருக்கு. ஆனா டச் பண்ண உடையவும் மாட்டுது. ஆமாங்கக்கா, சூப்பரா இருக்குல்ல. அது மட்டும் இல்லாம இது வெறும் 2 ரூபாய் பலூன்ல பண்ண முடியாது, 5 ரூபாய் பலூன்ல தான் பண்ண முடியுமே. அப்பதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். இங்க பாருங்க, நான் ஒண்ணு பண்ணி அப்படிதான் உடைஞ்சிருச்சு. ராஜு, இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க ராஜு? இங்க பாருங்க, சாதாரணமாவே பலூனுக்குள்ள இந்த மாதிரி தண்ணி ஃபில் பண்ணிட்டு இந்த மாதிரி நெட்டு வச்சு ப்ரெஸ் பண்ணி பாருங்க, அதுவும் சூப்பரா ஸ்ட்ரெஸ் பால் மாதிரி தான் இருக்குமே. இதுக்கு எதுக்கு ஆர்பிஸ் அது இதுன்ட்டு? சூப்பரா இருக்கா? நான் கூட ஒன்னு போன்ல பாத்துர்க்கேன்பா. இந்த மாதிரி பலூனுக்குள்ள க்ளூ ஊத்துவாங்க தெரியுமா? அதுவும் நல்லா சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். அக்கா இருங்கக்கா, நம்ம எதுக்கு அதையே விடணும்? அதையே டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். என்கிட்ட க்ளூ பாட்டில் இருக்கு, நீங்க நான் ஊத்தி பார்க்கறேன், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி அக்கா பாருங்கக்கா, என்கிட்ட இந்த க்ளூ பாட்டிலுக்கு இப்படிதான் வந்துச்சு. சூப்பரா இருக்குக்கா. ஆனா இதுவும் நல்லா தான் இருக்குது. ஆனா இவ்ளோ பெருசா ஸ்ட்ரெஸ் பால் செய்யறதுக்கு நமக்கு நிறைய க்ளூ தேவைப்படும். அதுதான் ஒரே ஒரு விஷயமே. பசங்களா, ரோஜா தேஜா கீர்த்தி, இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அட பசங்களா, என்ன இது? வீட்டில் இருக்க சாமான எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இப்படி ரோட்ல போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாளைக்கு ஸ்கூலை வச்சுக்கிட்டு இவ்வளோ நேரமா விளையாடிக்கிட்டு இருக்கிறது. ஏஞ்சல், உங்க மம்மிக்கு கால் பண்ணட்டுமா? வந்து கூப்பிட்டு போக சொல்லட்டுமா?